ஹாய் செல்லக்குட்டீஸ், வெல்கம் பேக் டு சிம்பிளி கேமிங். நான் உங்கள் சஞ்சனா பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஐஸ் எஸ்கேப். அதுவும் நார்மல் மூடில் விளையாடும்போது செம்ம நடக்கும் செல்லக்குட்டீஸ். செம்மையாக பயந்துட்டேன். ஸோ வீடியோ பார்க்க செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் ஒரு வீடியோஸ் போடும்போது உடனே உங்களுக்கு வரும். மக்களே, அப்படியே நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுறங்க. ஏன்னா 1 லைக் இஸ் ஈக்குவல் டு 1 மோட்டிவேஷன். ஆமாம் செல்லக்குட்டீஸ், மறக்காமல் லைக் போட்டுருங்க. அப்போ தான் ஒரு வீடியோஸ் போடும்போது உடனே உங்களுக்கு வரும். அண்ட் வார்னிங் என்னென்னா, வீடியோவை நைட் டைமில் பார்த்துன்னு இருக்கீங்கன்னா வாட்ச் லேட்டரில் போட்டு காலையில் பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோ ஃபுல்லாகவே பயமாக இருக்கும். உருட்டு என்னம்மா வந்த உடனே கதற ரீல் விட்டுட்டு இருக்கேண்ணா. நீ அந்த பேயை பாரு, அப்புறம் எப்படி நடுங்க போகிறன்ட்டு நீயும் பார்க்க தானேடி போகிற. ஆட்டாடி, இன்னும்மா இந்த அம்மா ரொம்ப பயம்புத்துது. ஓகே, எப்படியோ ஒன்று பயப்படாமல் இருந்தால் ஓகே தான். ஓகே, நான் கேம் கான்செப்டை சொல்லிடுறேன். கேம் கான்செப்ட் என்னென்னா, மூட்டையை கலெக்ட் பண்ணணும். மூட்டைன்னு சொல்கிறதுக்கு பதில் முட்டைன்னு வளர்கிறேன். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா மூட்டையை கலெக்ட் பண்ணணும். பேய்கிட்ட மாட்டிக்கக்கூடாது. அதுதான் மெயின் கான்செப்ட். இந்த ரம்பமை எடுத்துக்கணும். ஏன்னா நான் அப்புறமா சொல்கிறேன். என்னம்மா இடமே ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பேய் அந்த வேலை இருக்கும் போல். டே கம்முன்னுறா, நீ கொடுக்குற டஃப் தாடி எனக்கு பயமாக இருக்குது. ஓகே சொல்லக்கூடாது. இப்போ நம்ம வெளில போகலாம். அது கீழே இருக்குது, அண்டர் கிரவுண்டில் இருக்குது. ஐஸ் எடுத்துட்டு வந்துட்டாயா? ஏம்மா பேய் வர வந்துட்டாப்பா, என்னம்மா பண்ணுறது இப்போது? ஆமாம், என்கிட்ட போய் கேட்குற பாரு, எனக்கு என்னடா தெரியும். ஓகே செல்லக்குட்டீஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லெட்ஸ் கேம் டு த கேம் பிளே பிடிஎஸ். வாங்க செல்லக்குட்டீஸ், வீடியோக்குள்ளே போகலாம். என்னம்மா இப்படி நடந்தது? எனக்கு பயமாக இருக்குதுப்பா. எனக்கும் என்ன, உனக்கு மட்டும் பயமே வர மாட்டேங்குது. அதெல்லாம் இருக்குது, ஆனால் அளவுக்கு இல்லைடா பயம் எனக்கு. இந்த பேய் வரத்துக்கு சில அறிகுறிகள்லாம் இருக்குது செல்லக்குட்டீஸ், அதுதான் போல். ஓகே, இங்கே ஒரு முட்டை இருக்குது. இங்கே ஒன்றும் இல்லை. இது என்னது? சாக்லேட் பீஸ் குக்கி. அதெல்லாம் பேய் வைங்கடா. ஓகே, இப்போ பேய் எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, அது கீழே இருக்குது. நம்ம மேலே அப்படியே ஓடுறலாம். அச்சமில்ல ஓடு. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா ஐப்பிள்ஸை கலெக்ட் பண்ணிப்போம். இப்போ பார்த்திங்கன்னா 4 ஐப்பிள்ஸ் இருக்குது. சூப்பரில். ஓகே, இப்போது இங்கே 2 மூட்டை இருக்குது. 9 மூட்டை கலெக்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் 11 தான் இருக்குது. 11 மூட்டை கலெக்ட் பண்ணணும். ஓகே, இந்த பக்கம் போகலாம். ஓகே, இங்கே என்ன இருக்குது? ஓகே, லைட்டை போட்டுடலாம். ஓகே, இது என்னது? எவனா கக்கூஸ்லாம் போட்டிருக்கான். சரி ஓகே. 10 மூட்டை கலெக்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் பார்த்தீங்கன்னா ஓகே, 4 டிஜிட் கோடு திருப்பியும் சொல்கிறேன். 4 டிஜிட் கோடு நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த லாக்கர் கீ எடுக்க முடியும். ஓகே, இது எடுத்துக்கலாம் கீ. பார்த்தீங்களாப்பா, அப்படி எப்படி மியூசிக் போட்டுன்னு போகுது பாருங்கள் வாயிலேயே. ஓகே, நம்ம இந்த பக்கம் போயிடலாம். மேலே அது எங்கே இருக்குது? இன்னும் அண்டர் கிரவுண்ட்லேயே சுற்றின்னு இருக்குதா? ஓகே, ஆமாம்ல, இதுதான் ஹார்ட் மூடே இல்லைல்ல. ஓகே, பார்த்திங்கன்னா 12 மூட்டை கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஏன் எத்தனை மூட்டை தேவைப்படுன்னு தெரியலையே, மறந்து போச்சு. ஓகே, இங்கே எத்தனை மூட்டை? 2 4 5. ஒரு 5 மூட்டை கலெக்ட் பண்ணிட்டோன்னா எஸ்கேப்பு ஐடலாம். ஓகே, இங்கே ஒன்று போடு. இன்னும் 4 மூட்டை தான் இருக்குது. இது என்னதான் இது? மேஜிக் பண்ணலாமா? ஜும்பா ஜாம்பி பா, ஜும்பா ஜாம்பி ஜோ, ஜம்பா ஜாம்பி பா, ஜும்பா ஜாம்பி பா. டேய் போதுண்டா, நிறுத்துடா. இவன் பேர் பார்த்திங்கன்னா என்னன்னா, இவன் பேர் நானே செலக்ட் பண்ணிட்டேன். ஐயோ அம்மா, பேய் வருது பாருங்களேன். ஏம்மா, நான் ஒன்று மட்டும் சொல்லிடுறேம்மா. என்னடா சொல்லுடா சீக்கிரம்.
ஐயா நம்மளை பலி கொடுக்கறதுக்கு இங்கே இடத்த கூட ரெடி பண்ணிட்டாங்க. பலி கொடுக்குற இடம் தான், ஆனால் இது வந்து என்னையை பலி கொடுக்கறதுக்கு இல்லை, இங்கே திருட்டு பசங்களை தான் பலி கொடுக்கும். இங்கே இருக்கிற திருட்டு பையன் யார்? நம்ம ஒட்டக்குச்சி தானே செல்லக்குட்டீஸ், அவனை தான் பலி கொடுக்க போகிறது. இங்கே என்ன இருக்குது? ஓகே, அது வந்து இன்னும் அண்டர் கிரவுண்ட்லேயே தான் சுற்றின்னு இருக்குது. ஆனால் ஒன்று போட்டு போச்சு, நம்ம தான் அண்டர் கிரவுண்டில் இருக்கணும். ஆனால் அந்த பேய் வந்து அண்டர் கிரவுண்டில் இருக்குது. ஓகே, நம்ம வந்து டெலிபோர்ட் ஆகிடலாம். ஓகே, இங்கே வந்து வந்தாச்சு. ஐபிள்ஸ் இருக்குது, எங்கேயோ கலெக்ட் பண்ணிப்போம். ஒட்டக்குச்சி என்னமோ சொல்லணும்னு சொன்னியே, சொல்கிறா. ஆமாம்ல, நான் ஒன்று சொல்லணுன்னு இந்த பேய் பயன்படுத்துறதை விட இந்த மியூசிக் தான் பயமாக இருக்குது. ஏன்டா இப்படி மியூசிக் பண்ணி வச்சுருக்கீங்க? ஆமாம் செல்லக்குட்டீஸ், பேயை பார்க்கும்போது கூட அவ்வளோ பயம் இல்லை, அந்த மியூசிக் கொடுக்கும்போது அந்த எஃபெக்ட் இருக்குது பாருங்கள், அது கேட்கும்போது உள்ளுக்குள்ளே என்னமோ பண்ணது செல்லக்குட்டீஸ். அந்த பேய் படத்தில் வச்சுருக்க அதே மியூசிக் தான் போட்டிருக்காங்க போல் இவங்க. நான்லாம் எங்கே எப்படி இருந்தவன், இனி இங்கே வந்து கூப்பிட்டு வந்துடி வெண்ணம் அவளே. நீங்கள் எப்படி இருந்த அந்த ஆள் எங்கள் லஞ்சை திருடிட்டு நீங்கள் உள்ள லாக்கரில் நல்லா அடி வாங்கினீங்களே, டே சொல்கிற. கிராணி சாப்டர் 1 கிராணி சாப்டர் 2 எல்லாரையும் எக்ஸ்ட்ரீம் மூட்டில் போட்டு அப்படி பிறந்தோம். அங்கே கூட நான் பயப்படலாம், ஆனால் இவன் என்னைய ரொம்ப நல்லா பயன்புத்துறா. என்னையும் தாடா பயன்புத்துறா. நீ கம்முன்னு இருடா, நீ வேற ஒருத்தன் பயந்து சாவரியடா. எனக்கு ரொம்ப லைட்டாக ரொம்ப வலிச்சு எனக்கு பயமாக இருக்குது. அப்போனா உனக்கு பயமே இல்லைன்னு சொல்கிறப்போ கொஞ்சம் லைட்டாக தான் இருக்குது. உன் அளவுக்குலாம் நான் பயப்பட மாட்டேன்டா. ஆமாண்டா. என்னது லைட்டாக தான் பயம் இருக்குதா? வாயி உருட்டு, நீ எப்படி வேணாலும் உருட்டுவ, என்ன பண்ணுறது? ஐயோ அசிங்கப்படுத்திட்டேன்னு. சரி விடுங்க செல்லக்குட்டீஸ், நம்ம இன்னைக்கு தான் வந்து அசிங்கப்படுத்திருக்கோம் இவன்கிட்ட ஒரு நாள். எனது ரெண்டும் ஐயா ஏய் பயப்படாதடா, உன்னாலும் நான் பயப்படுறேன். ஆமாம், அங்கே பேய் எங்கே இருக்குது? அம்மா என்னைய விட்டுருமா, நான் போயிடுறேம்மா, எனக்கு பயமாக இருக்குதும்மா. அங்கே பாரும்மா, என்னமோ ஒன்று போச்சு இப்போ. ஏம்மா என்னைய விட்டுருமா, நான் போயிடுறேம்மா, நான் வீட்டுக்கு ஓடுறேம்மா. டாய், வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே ஓட்டுறலான்னு தப்பிக்கலான்ட்டு யோசிச்சுட்டு இருக்கியா? கம்முனரு. ஆஹா, எஸ்கேப் ஆயிடலான்னு பார்த்தா இந்த அம்மா உஷாராயிடுச்சு. இவன் இப்படி தான் சொல்லக்கூடிய, இப்படி தான் பண்ணுவான். வீட்டுக்கு போனேன் சாப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்படியே எஸ்கேப் ஆகிடுவேன் இவன். டேய், எஸ்கேப் ஆகிடலாமா வேணாம்மா? எஸ்கேப் ஆகலாமா வேணாம்மா? எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, எனக்கு இருக்கிற கோவத்துக்கு இந்த பேயை அப்படியே அடிச்சு விட்டுறலாமான்னு இருக்குது. ஓட்டுறலாம், வாடா 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 வாடா. என்னது ரண்ணா? ஏக்கா விட்டுருக்காடா, காலில் விடுறக்கா. இப்போ என்னடா பண்ணும், வாய்ஸ் அப்படி சேஞ்ச் ஆகிடுச்சு. சரி செல்லக்குட்டீஸ், நம்ம ஃபஸ்ட்லேருந்து விளாட்லாம். இப்போ வந்து நான் ஹார்ட் மூடு தான் விளாட்றேன், நார்மல் மூடு தான் விளாட்றேன். மாற்றி பேசுகிறேன்னு. சரி ஓகே, அது வந்து எங்கே இருக்குதுன்னு தெரில, செகண்ட் ஃப்ளோரில் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ரொன்னா அடே, இது 2வது வாட்டி அவுட் ஆடுதுடா. திருப்பியும் விளாடலாம் வாங்கடா. இந்த வாட்டி நான் வந்து பேய் வந்துடுச்சு, ஓடு ஓடு ஓடு, எக்ஸிட்டு போடு. அப்பா எப்படியோ தப்பிச்சாச்சியா. அப்பா எவ்வளோ நேரம் ஆச்சுல்ல. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலில் பெல் நோட்டிஃபிகேஷனை காட்டுங்க. அப்புறம் வந்து நான் உங்களை மிஸ் பண்ணுவேன். அப்புறம் நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலான்ட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. அண்ட் இதிலிருந்து விடை பெறுவது உங்கள் சஞ்சனா, சிம்பிளி கேமிங். பாய் ஃப்ரம் மினி ஹார்ட். சாரி, கமெண்டில் வந்து ஒரு பர்பிள் ஹார்ட் போடுங்க. நான் வந்து ஐஸ் சாப்டர் 2 போட ட்ரை பண்ணுறேன். ஹார்ட் மோட்லேயே போட முடியுதான்ட்டு பார்க்குறேன். அண்ட் bye to all, love you, miss you all, bye, tata.